ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் ஃபோர்த் லெசன் நமக்கு அமைப்புகள் லெசன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், அமைப்பை உற்று நோக்கி வண்ணமிட்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கப்பா, ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து ரெட்டு, அடுத்து ப்ளூ, ரெட்டு ப்ளூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அடுத்து ரெட்டு, அடுத்து என்ன கலர் வரும்? ப்ளூ கலர். அதுக்கடுத்து ரெட்டு, அதுக்கடுத்து ப்ளூ. சரிங்களா? இங்கே என்னென்ன இருக்கோ அதே மாதிரி பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே முக்கோணம் சதுரம்னு சொல்லியிருக்கா? முக்கோணத்துக்கு வந்து ஆரஞ்சு வண்ணமும் சதுரத்துக்கு பச்சை வண்ணமும் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி தான் சதுரத்துக்கெல்லாம் நம்ம பச்சை வண்ணம் கொடுத்துடணும், முக்கோணத்துக்கு ஆரஞ்சு வண்ணம். இந்த அம்புக்குறி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்று மேல் நோக்கி இருக்குது, இன்னொன்று இந்த பக்கவாட்டில், அப்புறம் கீழ் நோக்கிய அம்புக்குறி. இந்த 3 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் கொடுங்க, மேல் நோக்கி, பக்கவாடு, கீழ் நோக்கி, அப்புறம் மேல் நோக்கி. இப்போ கீழ் நோக்கி அம்புக்குறிக்கு வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலர், மேல் நோக்கி அம்புக்குறிக்கு வந்து பிங்க் கலர், இந்த பக்கவாட்டில் இருக்கிறது ப்ரௌன் கலர். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த கலரை பார்த்து நம்ம கொடுத்துடணும். அடுத்து பாருங்கள், செவ்வகம் கொடுத்துறாங்க, சதுரம் கொடுத்துறாங்க. செவ்வகத்துக்கு ஆரஞ்சு வண்ணம், சதுரத்துக்கு ப்ளூ. அப்போ செவ்வகம்னா ஆரஞ்சு நம்ம அடிக்கணும், சதுரத்துக்குனா ப்ளூ கலர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அமைப்பை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த கட்டங்களில் நமக்கு குறியீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டல் குறியீடு, கழித்தல் குறியீடு, பெருக்கல் குறியீடு, வகுத்தல் குறியீடு. இப்போ கூட்டல் குறியீடு இங்கே இருக்குன்னா இந்த பாக்ஸில் பாருங்கள், இங்கே மேலே இருக்கிறது இங்கே கால் சுழற்சியாக இங்கே வந்துடுது. இப்போ இங்கே கால் சுழற்சியாக இருக்கிறது கீழே அரை சுழற்சியாக இங்கே வந்துடுது. இங்கே அரை சுழற்சியாக இருக்கிறது முக்கால் சுழற்சியாக இங்கே தானே இப்போ போகணும். அப்போ ப்ளஸ் சிம்பிள் இங்கே வந்துச்சுன்னா அடுத்தடுத்த சிம்பிளுமே இங்கே மாறும்ல. ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் இங்கே வரும். அடுத்து பெருக்கல், அடுத்து வந்து வகுத்தல். இந்த மாதிரி நம்ம ஒரு இதை மாற்றா எல்லா சிம்பிள்ஸுமே மாறும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இந்த 4 கட்டங்களில் ஒரு கட்டத்தில் முக்கோணம் கொடுத்துருக்காங்க, ஒரு கட்டத்தில் வட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கட்டமும் பிளாங்காக விட்டாங்க. அடுத்து இங்கே பாருங்கன்னா, அது ரெண்டையுமே இப்போ இந்த சைடு இருக்கிறது ரெண்டும் இப்படி வந்துருச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது ரெண்டும் இப்படி வந்துருச்சு. அப்புறம் எங்கே வரணும்? மேலே இப்படி தானே வரணும். இங்கே முக்கோணம் இருக்கணும், இங்கே வட்டம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதை பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து நம்ம விளையாடுவோம்ல, இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி, இங்கே வந்து கோடுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இதை அப்படியே இந்த சைடு திருப்பி வச்சிங்க, இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வரும். இப்போ ஏசினா இது வந்து இங்கே வந்துடும். இப்போ இதுவேவும் இங்கே இருக்கிறத இப்படி திருப்பி கொண்டு போனீங்கன்னா அப்போ இங்கே மாறிடும். அந்த சைடு பார்க்குற மாதிரி ஏசி கீழே, இங்கே இருக்கிறது கீழே வந்துடும். இப்போ இதுவேவும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஏசின்னு வந்துடும், கீழே வந்து இந்த கோடுகள் வரும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அமைப்பை நிறைவு செய்க. பாருங்கள், ஒரு அம்புக்குறி வந்து இதெல்லாம் வந்து யூ டர்ன் மாதிரி இருக்குது அப்படின்றதுல. இப்போ நம்ம ரோட்லலாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், அதை டர்ன் பண்ணுங்கள், திரும்புறதுக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற சிம்பிள் தான். ஒன்று இந்த கீழே மாதிரி இருக்குது, இங்கே சைடில், அப்புறம் இப்படி மேல் நோக்கி இருக்குது. அப்புறம் இந்த சைடில் இருந்துச்சுன்னா இங்கே இந்த சைடில் தானே வரணும். ஸோ அதுதான். அடுத்து பாருங்கள், இதில் இங்கே கலர் பண்ணியிருக்காங்களா? அடுத்து இங்கே, அடுத்து கீழேயா, அடுத்து நம்ம பண்ணும்போது இங்கே பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கால் வட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பண்ணது இங்கே வந்துருச்சு, இங்கே வந்தது இங்கே வரும் பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே வந்தது இங்கே தான் வரும். சரிங்களா? அந்த வண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம பண்ணணும். அடுத்து பாருங்கள், புள்ளிகளை எண்ணி சதுர எண் எண்ணில் என்ன வண்ணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க? மஞ்சள் வண்ணத்திலும், முக்கோண எண் எண்ணில் பச்சை வண்ணத்திலும் இணைக்கன்னு இருக்காங்க. சரிங்களாப்பா? பாருங்கள், இது சதுர எண். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? 3, 9, 10 எண்கள் இருக்கா? ஸோ இந்த எண்களை வச்சு சொல்லலாம், இல்லை இந்த ஷேப்பை வச்சு நம்ம இணைக்கலாம். சரிங்களா? இது வந்து முக்கோணம், இது சதுரம், இது முக்கோணம், சதுரம், முக்கோணம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சதுர எண்களின் வழியாக வீட்டிற்கு செல்லும் பாதையை கண்டுபிடி. இப்போ வீட்டிற்கு செல்லணும். சதுர எண்கள்னால் என்னது? ஒரே எண் அதே எண்ணால் பெருக்கினால் தான் அது சதுர எண் கிடைக்கும். 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 6, 9, 4 × 4 16, 5 × 5 25, 6 × 6 36, 7 × 7 49, 8 × 8 64, 9 × 9 81, 10 × 10 100. ஸோ ஒரு எண் வந்து அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது தான் சதுர எண். அப்போ இதில் சதுர எண்ணெலாம் இது 1 வரணும், 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. இதெல்லாமே சதுர எண்கள் தானேப்பா. ஸோ இதே மாதிரி எண்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து கிளம்பணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1க்கு வந்து கலர் பண்ணணும். சரிங்களா? நம்ம கலர் பண்ணிக்கலாமா? இந்த 1க்கு வந்து கலர் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும். அதுக்கடுத்து எங்கே போகணும் பாருங்கள். 1க்கு அடுத்து என்னது? நாடு வரணும்.
இங்கே பாருங்க, இங்கேருந்து இங்கே 4 சாரி 4, 4க்கு அடுத்து 9, 16, 25, 36, 49, 64, 81, 100, அப்புறம் வீடு வந்துருச்சுங்களா? இதுதான் பாதை. நம்ம அந்த எண்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிற்கு வந்துடலாம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே சதுர எண்ணை சுற்றி சதுரமும் முக்கோண எண்ணை சுற்றி முக்கோணமும் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. இப்போ தான் நம்ம சதுர எண் பார்த்தோம். 4 இருக்கா? 4, அதுக்கடுத்து 10, சாரி 10 வராது, 4, 9, 25, 5 25, 3 9, 5 25, 2 4. இந்த 1 வந்து சதுர எண்ணுன்னு சொல்லுவாங்க, முக்கோண எண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி 6 6 36, 7 7 49, 8 8 64, 9 9 81, இங்கே 4 16, இங்கே வந்து 5 100. இதெல்லாம் சதுர எண். நம்ம சதுர கட்டம் போட்டாச்சு. முக்கோண எண்ணா எப்படின்னா 1 இயல் எண்களின் கூடுதல் தான் முக்கோண எண். இப்போ 1 என்பது முக்கோண எண். இப்போது 1 கூட்டல் 2 என்பது, அப்போ 2னா 3 என்பது முக்கோண எண். அப்புறம் 1 கூட்டல் 2 கூட்டல் 3, 1 கூட்டல் 2 கூட்டல் 3, இதுவும் முக்கோணம் தான். 1 கூட்டல் 2னா 3, 3 கூட்டல் 3னா 6, இதுவும் முக்கோண எண் தான். அதுக்கடுத்து பாருங்கள், 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4, இதை கூட்டி பாருங்கள். 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 3 6, 6 கூட்டல் 4 10. சரிங்களா? அதுக்கடுத்து 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5, இப்போ 4 வரையும் 10, இது வந்து 15. இப்போ வந்து 15ல் வந்து என்ன கூட்டணும்? 5 வரையும் கூட்டியிருக்கோமா? 15ல் 6 கூட்டுனீங்க அப்படின்னா எத்தனை வரும்? 21. சரிங்களா? எங்கப்பா? 21 முக்கோண எண் தான் போட்டிருக்கோமா? 21ல் 7 கூட்டினீங்க, 6 கூட்டியாச்சா? இங்கே 7 கூட்டினீங்கன்னா 28. 28ல் 8 கூட்டினீங்கன்னா 36. 36 ஒரு சதுர எண்ணும் கூட, அப்புறம் முக்கோண எண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 36ல் ஒரு 9 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 45. 45ல் ஒரு 10 கூட்டினீங்கன்னா 55. 55ல் 11 கூட்டினீங்கன்னா 66. 66ல் 12 கூட்டினீங்கன்னா 78. 78ல் ஒரு 13 கூட்டினீங்கன்னா 91. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இயல் எண்களோட கூடுதல் தான் என்னது? முக்கோண எண். அதை வந்து நம்ம செஞ்சு பார்த்து போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கப்பா, 30க்கும் 50க்கும் இடையே உள்ள சதுர எண்கள் பாருங்கள். 6 6 36, 7 7 49, இது 2 தான். அப்புறம் 7க்கும் 16க்கும் இடையே உள்ள முக்கோண எண்கள் 10ம் 15ம். அதுக்கடுத்து தான் 21 வந்துருமே. அடுத்து 81க்கும் 100க்கும் இடையே உள்ள முக்கோண எண், அப்போ என்னதுவா? 91. சரிப்பா, 91 வருங்க. 91. அடுத்து பாருங்கள், 28க்கும் 48க்கும் இடையே உள்ள சதுர எண் 36. 6 6 36, 7 7னா 49 வந்துடும். ஆனால் இங்கே 48க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் 28க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. 5 25 தான். அப்போ 6 6 36. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்களா? இப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 5, 9, 9 கூட்டல் 7னா 16. 16னா 4 4 16. சரிங்களா? இப்போ இங்கே தான் மேட்ச் பண்ணணும். இங்கே 1 கூட்டல் 3னா 4, இங்கே இருக்கா ஆன்சர். அடுத்து 1 கூட்டல் 3 கூட்டல் 5 அப்படின்னா 9. 9க்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 3 9. இதுக்கோட ஆன்சர் 9 தானே. அடுத்து 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 7 கூட்டல் 9. இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 18 25. 25 வருதா இங்கே? அடுத்து இதெல்லாம் கூட்டி பாருங்கள். இப்போ இதுவரை 25 35 36. இதை கூட்டினீங்கன்னா 36 ஆன்சர் வரும். அது இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை கூட்டி பார்த்துட்டு அதுக்குண்டான ஆன்சரை இங்கே கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணணும். சரிங்களாப்பா? அடுத்து நிரப்புக பாருங்கள். 16 என்பது எதன் சதுர எண் அப்படின்னா 4ன் சதுர எண். ஏன்னா 4 4 16. சரிங்களா? அடுத்து 9 இன் சதுர எண் எதுனா 81. ஏன்னா 9 9 81. அடுத்து இதன் மதிப்பு 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 7 கூட்டல் 9 மதிப்பு என்பது எதன் சதுர எண் அப்படின்னா 5ன் சதுர எண். ஏன்னா இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 25 ஆன்சர் வரும். பாருங்கள், 9, இது ஒரு 18 18 25, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 25னா 5 25. அடுத்து பாருங்கள், 36 என்பது டேஸ் எண் கேட்டிருக்காங்க. அது ஒரு இப்போ சதுர எண் மட்டும் கிடையாது, சதுரம் மற்றும் முக்கோண எண். இதுதான் சரியான ஆன்சர். நான் 36 இங்கேயே பார்த்துட்டோம்ல. எங்கப்பா? இங்கே பாருங்கள், முக்கோணம் 36 என்பது சதுர எண்ணும் முக்கோண எண்ணும் அடங்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓரொன்னா 1, ஈரெண்டா 4,
3 9 4 16 5 25 6 36 7 49 8 64 9 81 பைத்து பைத்தா 100. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சதுர எண் அப்படின்றது தோணுதா? இது என்ன எண்? சதுர எண். இதை பாருங்கள், இந்த மாதிரி இயல் எண்களின் கூடுதல்லாம் என்ன எண்? முக்கோண எண். சரிங்களா? பாருங்கள், இங்கே 1 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4 அதே தான் வரும். சரிங்களா? அந்த நம்பர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும். சரிங்களா? கூட்டி இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், கணக்குகளுக்கு விடையளிப்பதன் மூலம் கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கோடிட்ட இடம். பாருங்கள், இது 1 அப்படியே இருக்குது. 1 கூட்டல் 2 3, 1 கூட்டல் 2 கூட்டல் 3னா 6, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4னா 10, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5னா 15. இப்போ 1, 3, 6, 10, 15. இது என்ன எண்பா? இது ஒரு முக்கோண எண். அதான் தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னா அது ஒரு முக்கோண எண். அடுத்து இங்கே பாருங்கள், 1 கூட்டல் 3 4, 3 கூட்டல் 6 9, 6 கூட்டல் 10 16, 10 கூட்டல் 15 25, 15 கூட்டல் 21 36. இது வந்து தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த முக்கோண எண்களின் கூடுதல். பாருங்கள், இரு அடுத்தடுத்த முக்கோண எண்கள் 1க்கு அடுத்து 2 இருக்காது 3, அதனால தான் இரு அடுத்தடுத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட கூடுதல் என்னது? சதுர எண். சரிங்களா? இங்கே பாருங்கள், 4 மைனஸ் 1னா 3, 9 மைனஸ் 4 5. இதை கழித்து இங்கே ஆன்சர் பண்ணிங்கன்னா இதோட வரிசை எப்படி இருக்கும்? 3, 5, 7, 9, 11. இதை பார்க்கும்போது அது என்ன எண்? ஒற்றை எண். அதான் தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த சதுர எண்களின் வித்தியாசம். பாருங்கள், இரு தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த சதுர எண்கள் கொடுக்குறாங்களா? 4 1 கழிக்கணும். அப்புறம் பெரிய எண்ணிலேருந்து 9 4 3 9 4 2 4 தானே. இந்த மாதிரி இரு அடுத்தடுத்த சதுர எண்களின் வித்தியாசம் வந்து ஒரு ஒற்றை எண்ணாக நமக்கு வரும். வித்தியாசம்னா கழிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? ஓகே, இதோட இந்த அமைப்புகள் லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.